தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் 1 - 4 முடிய உள்ள வசனம். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாராட்டுகின்றார். பணக்காரர்கள் அவர்களுடைய மிகுதியிலிருந்து காணிக்கையாக போடுகின்றார்கள். ஆனால் ஏழை கைம்பெண்ணோ தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தன்னுடைய அடுத்த வேலைக்கு எதுவும் இல்லாமல் இருந்தும் அதை காணிக்கையாக போடுகின்றார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பாராட்டுகின்றார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு எப்பொழுதுமே பொன்னையோ பொருளையோ பதவியோ கொண்டு அவர்களுக்கு பாராட்டு அளிப்பதில்லை. மாறாக நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, நாம் எவ்வாறு எந்த மனநிலையோடு பிறருக்கு உதவி செய்கின்றோம் என்பதைத்தான் அவர் பாராட்டுகின்றார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதத்துவருக்கு முக்கியத்துவம் தருகின்றார். மனித மாண்பு போற்றப்பட வேண்டும், மனிதம் வளர்த்தப்பட வேண்டும். எப்பொழுதுமே மனிதத்துவத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நாம் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாமும் இந்த நாளிலே மனிதத்துவக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மிடம் உள்ளவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். நாம் எப்பொழுதெல்லாம் பிறருடைய தேவையில் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வோம். அதுதான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவது. நாம் சிந்திப்போம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நமக்கு வேண்டியதை தருவார். எப்பொழுது நாம் நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது அப்பொழுது இறைவன் நமக்கு மிகுதியாக தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே இந்த கருத்துக்களோடு இந்த நற்செய்தியோடு இயேசுவின் கரம் பிடித்து நடப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.